அந்த அளவுக்கு குவாலிட்டி இல்லாத போது நாம் தானே அதை இது ஆகிறோம். அதுக்காக தான் ஒரு டெமோ செஷன் மட்டும் தான் போட்டேன். இது வந்து உஜாலைன்றது வந்து அந்த நீளம் குட் பாக்டீரியால் உருவாக்கப்படுறது. ஈஸ்ட்ன்ற மூலமாக ஈஸ்ட் கனால் மூலமாக ஈஸ்ட்னு சொல்லுவாங்கள்ல, இந்த பாக்டீரியா குட் பாக்டீரியா மூலம் உருவாக்கப்பட்டது தான் இது. ஸோ அதில் என்ன போட்டிக்குது, ஜெம்ஸ் நாசினி. இது ஒரு ஒன் டைப் ஆஃப் ஜெம்ஸ் தான் இது. அப்போ ஃப்ளோர் க்ளீன் பண்ணும்போது அந்த ஃப்ளோரில் இருக்கிற எந்த ஒரு பாக்டீரியா இருந்தாலும் அது க்ளீன் ஆகணும், டெத் ஆகணும். அப்படி டெத் ஆகுதா இல்லைன்னு தான் ஒரு டெமோ. ஸோ நான் வந்து குறிப்பிட்ட ஒரு இதில் வந்து நான் தண்ணி எடுத்துக்கிறேன், வாட்டர். இது ஓப்பன் பண்ணலாமா சார்? ஓப்பன் பண்ணலாம் சார். ஓப்பன் தான் இது இல்லை ஓப்பன் சார். ஒரு ஹோல்ஸ் போடுங்க, ஹோல்ஸ் போடுங்க வருங்க சார். ஓப்பன். அப்படியே அப்படியே போடுங்க. வருமா? வரும். ஓ, இதெல்லாம் எடுத்துருப்பா அது ஸ்பூன் போட்டு எடுத்துரு பின்னாடி. சரி, ஸ்பூன் போட்டு எடு. போதும். நான் கிட்டத்தட்ட ஒரு ஜஸ்ட்டு நியரஸ்ட்டாக ஃபுல்லாக தான் நான் பேக் பண்ணி ஊற்றிருக்கிறேன். நான் பிஃபோராக வந்து நம்ம நீளத்தை ஆட் பண்ணணும், உஜலை ஆட் பண்ணணும். இது பாக்டீரியான்னு வச்சுக்கலாம். ஓகேவா? 1 2 3 4 5 6 6 ட்ராப்ஸ். இப்போ இந்த வாட்டரில் வந்து பாக்டீரியா ஆட் ஆகிருக்கு, ஏன்னா நீளம் ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ இதை வச்சு நம்ம க்ளீன் பண்ண போகிறோம். இல்லை வந்து இதோட ஆக்ஷன் அந்த பாக்டீரியா க்ளீன் பண்ணுற அளவுக்கு 99% டெத் பண்ணுதான், இல்லை தான் செக்அப் பண்ண போகிறோம். ஸோ இது நான் ஃபுல்லாக ஊற்றிட்டாச்சு. இங்கே என்ன நடக்கணுன்னாக்கா, ஒரு வேளை பாக்டீரியா சாவடிக்கிற போல் இருந்தாக்கா இங்கே இடத்துல ஒரு சேஞ்சஸ் வரணும். எந்த ஒரு சேஞ்சஸும் கிடையாது. அதாவது இதோட இதுவில் இந்த வாசனைக்கு மட்டும்தான் நம்ம க்ளீன் பண்ணுறோமாக்கான நார்மல் தண்ணி எடுத்து க்ளீன் பண்ணோன்னு அந்த அளவு தான் சுத்தமாகும். அழுக்கெல்லாம் போல். ஆமாம், டஸ்ட்டு க்ளீன் ஆகாது. நார்மல் வாட்டரில் க்ளீன் பண்ணுற எந்த அளவுக்கு அழுக்கு பார்த்து சேம் இதில் அப்படி தான் வரும், அவ்வளோதான். அந்த ஸ்மெல்லுக்காக தான் மட்டும்தாங்க பாக்டீரியாவை அழிக்கக்கூடியது இது இல்லை. கிளியராச்சா? இப்போ சிம்பிள். நான் இதை எடுத்து ஒரு மகள் மட்டும் ஊற்றிக்கிறேன், ஏன்னா இதில் யூஸ் பண்ணாலே உங்களுக்கு டவுட் வரும், அதுக்கோசம் தான். இப்போ நம்மளது யூஸ் பண்ணுவோம், நம்மளோட ப்ராடக்ட் இது, நம்மளது. ஸோ இது வந்து நம்மளுக்காகவே ஃப்ரெண்ட்லி நேச்சர் மூலமாக ஐஎன்எம் டெக்னாலஜி மூலம் உருவாக்கப்பட்டது. எவ்வளோ எடுத்துக்கணும் சார்? நான் குவான்டிட்டி கம்மி, அதில் ஃபுல்லாக எடுத்துக்கணும். நம்ம இதில் எடுத்தால் எவ்வளோ எடுத்துக்கணும்? ரொம்ப கம்மி. சாரி, உஜாலா போலியே. அது 6 ட்ராப்ஸ். 1 2 3 4 5 6 7 7 ட்ராப்பு போட்டு இருக்கிறோம். இப்போ நாம் இதை யூஸ் பண்ணுறோம். ஒரு ஸ்பூன் கூட இல்லை. நல்லா ஷேக் பண்ண இது. இப்போ இதில் நம்ம வாட்டரில் வந்து பாக்டீரியா ஆட் பண்ணியிருக்கிறோம். இப்போ நம்மளது ஆட் பண்ணுறோம். எந்த அளவுக்கு இதில் ஆக்ஷன் பண்ணுதை மட்டும் பார்ப்போம். சேஞ்சஸ் வருது சார்? சேஞ்சஸ் நடக்குது, அதாவது வந்து ஆக்ஷன் நடக்குது. பாக்டீரியா அழிக்கக்கூடியதாக இருக்குது நம்மளது. கிளியராக? ஆனால் பிஃபோரை வந்து எவ்வளோ போட்டாலையும் அப்படி தான் இருக்குது. நம்மளது சேஞ்சஸ் நடக்குது. அப்போ இந்த பொருளை யூஸ் பண்ணால் நம்ம ஹெல்த்தியாக இருப்போமா, இந்த பொருளை யூஸ் பண்ணால் ஹெல்த்தியாக இருப்போமா? இந்த பொருள் எதுக்காக யூஸ் பண்ணுறோம்? இந்த ஃப்ளோரில் இருக்கிற எந்த ஒரு கிருமியாக இருந்தாலும் க்ளீன் பண்ணணும், அதுக்காக தான் யூஸ் பண்ணுறோம். டஸ்ட்டோட கலந்து அந்த கிருமி கூட, அதாவது பாக்டீரியா இருக்கட்டும், வைரஸ் இருக்கட்டும், ஃபங்கஸ் இருக்கட்டும், எதுவாக இருந்தாலும் அது க்ளீன் ஆகணும். அதுக்காக தான் நம்ம ஒரு பொருளை யூஸ் பண்ணோம், ஃப்ளோர் கிளீனர். இல்லைன்னா ஏன் வாங்குறோம்? வாட்டரில் நம்ம க்ளீன் பண்ணிடலாமா? நார்மல் தண்ணி பிடிச்சே க்ளீன் பண்ணிடலாமா? பிரச்சனை இல்லையா? ஏன் காசு தந்து வாங்குறோம்? எதனா டஸ்ட் பார்ட்டிகல்ஸ் அது மூலமாக வரக்கூடிய அந்த பாக்டீரியா, வைரஸ் எதுவாக இருந்தாலும் அது க்ளீன் பண்ணலாம் நோக்கத்தோடு தான். அவனா போட்டு இருக்கிறான். என்னென்னு போட்டுருக்கான் பாருங்கள். என்ன இருக்குது இதில்? எதனா இருக்கா? சேம். இப்போ இதை எடுத்து இதில் நான் போடுறேன். நான் எந்த அளவுக்கு சேஞ்சஸ் நடக்குது பாருங்க.
இதோட ஒரிஜினல் ஃப்ளேவர் வந்து ப்ளூ கலர், அது மட்டும் தான் நிற்கிது. புரியுதுங்களா? க்ரீன் கலர். இனிமே பிஃபோர் யூஸ் பண்ணது வந்து எல்லோ கலர் வந்து, இதில் வந்து க்ரீன் கலர் இந்த ஃப்ளேவர் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க, அது மட்டும் தான் நிற்கிது. புரியுதுங்களா சார்? அப்போ இது எந்த அளவுக்கு ஒர்க் அவுட் பண்ணுதை பாருங்க. இந்த பொருள் நம்ம ஃப்ளோர் க்ளீன் பண்ணிட்டு கீழே துணியை போடாமல் கூட சின்ன பாப்பா படுக்க வைக்கலாம். ஏன்னா அந்த அளவுக்கு ஆக்ஷன் தருது. ஸோ ஹெல்தியான பொருள். ஏன் ஹெல்தியான பொருள் நம்ம யூஸ் பண்ணோம்னாக்கா, ஃபார் எக்ஸாம்பிள் இன்றைக்கி காசு சம்பாதிக்கிறோம் கரெக்டு தான், ஆனால் ஹெல்த்துக்கோசம் எவ்வளோ ஸ்ட்ரகிள் பண்ணுறோம். ஹாஸ்பிட்டல் போனால் நம்மக்கிட்ட இருக்கிற காசு பிடுங்க தட்டு அவன் விட மாட்டே இருக்கிறான். சின்ன சின்ன விஷயத்துக்கெல்லாம் ஃபுல்லாக ஹோல் பாடி செக்அப் பண்ணி எது பண்ணிடுறான். ரியல் சின்ன வயசில் உட்கார்ந்து எழுந்த முடியுதுல, எழுந்து உட்கார முடியுதுல. ஏன்னா மூட்டு வலி பிரச்சனை சின்ன வயசுல பிபி சுகர், சின்ன வயசுல சுகர் வந்துடுது இந்த காலகட்டத்தில். சின்ன வயசில் பார்வை கம்மி, நிறையா இதெல்லாம் நடக்கலையா? ஆனால் நம்ம எதை நம்புறோம்னா ஹாஸ்பிட்டலில் நம்புறோம். மறுபடியும் மாடர்ன் மெடிசனை தான் நம்புறோம். நம்ம இந்த மாடர்ன் மெடிசனுக்காக ஒரு விஷயம் கூட சொல்கிறேன், தப்பாக நினைக்காதீங்க. ஒருவேளை நீங்கள் நினச்சிது ஆப்போசிட்டாக பேசலாம், தப்பு மட்டும் நினைக்காதீங்க. எனி மாடர்ன் மெடிசன், அதாவது அலோபதின்னு சொல்கிறாங்களா, இந்த காலகட்டத்தில் இருக்கிற இந்த மாடர்ன் மெடிசன் நம்ம இந்தியாவில் கிட்டத்தட்ட ஒரு 300 வருஷத்துலேருந்து தான் இருக்குது. அதுவுமே இல்லை, கிடையாது, அதுவுமே கிடையாது. இலைங்க தான். ஆமாம், நேச்சுரலாக என்ன கிடைக்குது அதை வச்சு தான் நம்ம ஹெல்த்தியாக இருந்தோம், ரொம்ப ஆரோக்கியமாக இருந்தோம். 100 வருஷம் 110 வருஷம் வாழ்ந்த காலகட்டம் போயிட்டு இன்றைக்கி 50 வருஷத்துல உசுறு விடுற காலகட்டத்துக்கு தள்ளப்பட்டோம் நம்ம. ஏன்னா இந்த ஃபுட் ப்ராப்ளம், சுவாசிக்கிற காற்று ப்ராப்ளம், குடிக்கிற தண்ணி ப்ராப்ளம், அது மட்டும் இல்லை இந்த ஹாஸ்பிட்டல் ப்ராப்ளம். ரியல் சார், இந்த அலோபதி அதாவது மாடர்ன் மெடிசனு இப்படி சொல்கிறேன் நான் உங்களுக்கு. எக்ஸாம்பிளில் சொன்னால் உங்களுக்கு புரியும். ஒரு டாக்டர், இவர் யாருன்னு பார்த்தா மாடர்ன் மெடிசனில் இருக்கிற ஒரு டாக்டர், ஒரு நோயாளி, ரோகம்னு சொல்லுவாங்க, தமிழ் கரெக்டாக தெரியல, ஃப்ளூயண்ட்டாக